பார்த்திங்கன்னா பாரத் பென்ஸ் வண்டி ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இப்போ துடைக்க போகிறோம். ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. வண்டியிலே துடைக்கிறதுக்கு ஒரு கிட்டு கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. அதை வச்சு தான் நம்ம துடைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே ஒன்று இருக்குது. என்ன கம்பெனி? சவ்லான் கம்பெனியோட சர்ஃபேஸ் டிஸ்டிங்ஷன் ஸ்ப்ரே. அது என்ன எழுத்துன்னு தெரியல, இங்கிலீஷில் நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸ்ப்ரே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சவ்லான் க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஸ்வைப் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் 99 ஜெம்ஸு 99.99 ஜெம்ஸை கொல்லுமா? சொல்ல பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. கிளாத் மாதிரி தான் இருக்குது. எடுத்து அப்படியே ஈரமாக இருக்குது. அப்படியே எடுத்து அப்படியே துடைச்சிட வேண்டியதான் எல்லாத்தையும். சரி வாங்க துடைப்போம். டோருக்கு போட்டுட்ருக்கேன். டோருக்கு போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். அடுத்து டேஷ்போர்டுக்கெலாம் போடணும். டேஷ்போர்டு, ஸ்டேரிங்கு ரெண்டு சைடுமே போடணும். எவ்வளோ குப்பையாக இருக்குது. ஃபுல்லாக தொடச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வீடியோவில். நான் ஒருத்தனே வீடியோ இருக்குனாலும் ஃபுல்லாக எடுக்க முடியாது. எடுத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. சைடு முடிச்சுட்டு இப்போ இன்னும் அடுத்த சைடுக்கு வந்துட்டேன். ஸ்ப்ரே லைட்டாக அடிச்சுட்டுருவோம். ஸ்ப்ரே அங்கங்கே அடித்தாச்சு. இந்த ஒயிட் துணி வச்சு ஃபுல்லாக துடைச்சிருவோம். நம்ம வண்டி ரெடிமிக்ஸ்லேயே வரணும். பூரா டஸ்ட் ஆகிடுது. இப்படி 2 நாள் 3 நாள் ஒருக்கா தொடச்சி தான் ஆகணும். ஃப்ரீயாக இருக்க டைம் தொடச்சி விட்ருவேன். இந்த கைப்பிடி, இந்த கைப்பிடி, இந்த டோர் லாக்கு அப்படி இந்த சுற்றுறது, இந்த இடத்துல நல்லா தொடங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் கண்ணுக்கு தெரியாது, அழுக்கு ரொம்ப நிறையா இருக்கும். தொடச்சி முடிச்சிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். முன்னே இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். ஸ்டேரிங்கு, 2 சைடு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு டோரு, டேஷ்போர்டு எல்லாமே துடைச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். காட்ட மறந்துட்டேன். ஹேண்ட் சானிடைசரும் கொடுத்துருக்காங்க. இது உள்ளே இருந்துச்சு, நான் பார்க்க மறந்துட்டேன். இப்போ தான் பார்த்தேன்.